அன்புக்குரியவர்களே, ஒன்றாய் இருப்போமாக என்னும் விவிலிய தொடரில் இன்று ஒற்றுமையின் ஆசி என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எங்கெல்லாம் ஒற்றுமை இருக்கிறதோ அங்கே கடவுளுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக இருக்கும். எனவே நாம் ஒற்றுமையாக வாழ்வோமாக. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11வது இறைமொழியில் பவுலடியார் சொல்லுகிறார், சகோதர சகோதரிகளே, இறுதியாக நான் உங்களுக்கு சொல்வது, மகிழ்ச்சியாயிருங்கள், உங்கள் நடத்தையை சீர்படுத்துங்கள், என் அறிவுரைக்கு செவிசாயுங்கள், மன ஒற்றுமை கொண்டிருங்கள், அமைதியுடன் வாழுங்கள். அப்போது அன்பும் அமைதியும் அளிக்கும் கடவுள் உங்களோடு இருப்பார். ஆகவே எப்பொழுதெல்லாம் நாம் ஒற்றுமையாக வாழ்கிறோமோ அப்போதெல்லாம் அன்பும் அமைதியும் அருளும் கடவுள் நம்மோடு இருக்கிறார். இயேசு கூறியிருக்கிறார், என் பெயரால் 2 அல்லது 3 எங்கே ஒன்றாக கூடியிருக்கிறதோ அவள் நடுவில் நான் இருக்கிறேன். ஆகவே எங்கே ஒற்றுமை இருக்கிறதோ, எங்கே ஒன்றிப்பு இருக்கிறதோ அங்கே கடவுளுடைய பிரசன்னம் நிச்சயமாக இருக்கிறது. எனவே நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய உடன்பிறப்புகள், அயலாரோடு நமக்குள்ள ஒற்றுமை, நாம் பணிபுரியும் இடத்தில் ஒற்றுமை, இங்கெல்லாம் நாம் ஒற்றுமையோடு வாழ்ந்தால் கடவுளுடைய ஆசீர்வாதம் நம்மோடு இருக்கும். உங்களுக்கு அமைதி உரித்தாக.